ஹாய். நம்ம ஆக்சுவலா இன்னைக்கு கிளவுட் ஸ்டோரேஜ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தின ஒரு ட்ரையல் பார்க்க போறோம். அ ஸோ மேபி இதில தப்பா கூட இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா பொறுமையா சொல்லித் தரேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஐடிய ஓப்பன் பண்ண உடனேயே இந்த மாரி தான் ஷோ ஆகுது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இங்க கிளவுட் அக்சஸ் எஸ்பிஓ கிளவுட் அக்சஸ்ன்னு இருக்கு. இத பாருங்க. இதத்தான் நம்ம இப்போ அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இத தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிதாங்க ஆகுது. உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கேட்குது அண்டு பாஸ்வேர்ட் ஓகேங்களா? ஸோ இத நம்ம இப்போ நம்ம ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டுக்க போறோம். அதுவரைக்கும் உங்கள கொஞ்சம் வெ வெயிட்டிங்ல வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்ட உடனே இப்படி தான் வரும். மேல இந்த சேவ்ங்கிற ஆப்ஷன் வருது. இத நீங்க டச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இத டச் பண்ணீங்கன்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா டச் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கோ டூ டேஷ்போர்ட் இருக்கு. இங்க லாக் அவுட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ இது கீழ என்ன இருக்குன்னா, ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த கோ டூ டேஷ்போர்ட முதல்ல டச் பண்ணிக்கிறோம். டச் பண்ணியாச்சு. இதில பார்த்தீங்கன்னா, வெல்கம் பேஜ். நம்ம இப்போ ஆல்ரெடி வெல்கம் பேஜ்ல தான் இருக்கோம். டேஷ்போர்ட் டேஷ்போர்ட் வெல்கம் பேஜ்ல டேஷ்போர்ட் ஓகேங்களா? ஸோ அடுத்து கிளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. நம்ம இப்போ மேல தள்ளி பார்க்கலாம். இதில என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதில நம்மளோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரைட் டன். இதில பார்த்தீங்கன்னா, எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குன்னு போட்டிருக்கு. அவைலபிள் ஸ்டோரேஜ் 4.66 ஓகேங்களா? ஸோ இது போட்டிருக்கு. ஸோ ரைட் டன் ஓகே. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். கிளவுட் ஸ்டோரேஜ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா? இந்த கிளவுட் ஸ்டோரேஜ்குள்ள போனோம்னா, இதில பிரைவேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பப்ளிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நமக்கு பிரைவேட் இப்போதைக்கு நமக்கு உடனே தேவை இல்ல. தேவை இருந்துச்சுன்னா, இத நீங்க டச் பண்ணுனீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. கிரியேட் பாஸ்வேர்ட், ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இத நம்ம தேவைப்பட்டா நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ எனக்கு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வந்துர்றேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பப்ளிக். இந்த பப்ளிக்குள்ள போனோம்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அ எது அப்லோட் பண்ணணும், எது அப்லோட் பண்ணக்கூடாது அதெல்லாம் இருக்கு. ஓகே. நம்ம பப்ளிக் அத டச் பண்ணிருவோம். டச் பண்ணியாச்சு அப்படின்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இன்னும் நம்ம ஃபைல் எதுவும் அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இங்க இருக்கு. ஸோ நம்ம டாஸ்க்க முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வரணும். ஸோ இதுலேருந்தும் இப்போ நம்ம வெளிய போயிரலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சரி ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்ன்னு இருக்கு லாஸ்ட்ல. நம்ம இத தான் டச் பண்ணணும். ஸோ இத டச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. டச் பண்ண உடனே இந்த இமேஜ் வருது. நீங்க இந்த இமேஜே லாங் பிரஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, நான் அப்படி பண்ணல. நான் முறையாவே பண்ணிக்கலாம். என்ன முறையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அ டவுன்லோட் போஸ்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ அத நம்ம டச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு இருக்கு. அது உங்க ஐடிக்குள்ள போய் நீங்க பண்ணிக்கலாம். படிச்சுக்கலாம் பொறுமையா சரிங்களா? இந்த இடத்துல டவுன்லோட் போஸ்ட் இமேஜ்ன்னு இருக்கு. இத நீங்க டச் பண்ண உடனே டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் அகைன் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் டவுன்லோட் அகைன் ஓகேங்களா? மறுபடியும் தந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இமேஜ் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இத டன். இந்த இந்த இமேஜ வச்சு தான் நம்ம வீடியோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பண்ற மேட்டர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அதனால நான் ஒண்ணும் பெருசா போட வேண்டியதில்ல. இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கெயின் மாஸ்டர்ல கொண்டு போயிட்டு 30 செகண்டுக்கு சார் சொன்னாரு வீடியோ. ஸோ 30 செகண்டுக்கு வீடியோவ செட் பண்ணி வச்சுட்டு, அ நான் அந்த இத சொல்லப் போறேன். எஸ்பிஓ பத்தின ஃபீட்பேக்க சொல்லப் போறேன். அண்டு ப்ளஸ் ஹேஷ்டேக் அதெல்லாமே போடுறேன். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது, நான் உங்களுக்கு மறுபடியும் அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? முதல்ல வீடியோவ 30 செகண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மியூசிக்காவது போட்டு ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அத பண்ணிட்டு வந்துர்றேன். ஓகேங்களா? அது பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அதனால தான் இப்போ உங்களுக்கு புஷ் பண்றேன். ஓகே கைஸ். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். தம்ப்லைனும் அதே அப்படியே வச்சுட்டேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டைட்டில் போட்டுட்டேன். சரிங்களா? மை எஸ்பிஓ ஆன் மை ஃபீட்பேக் ஆன் எஸ்பிஓன்னு போட்டு ஹேஷ்டேக்லாம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபீட்பேக்கை கொடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு சார் சொன்ன மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயம்தான். ஓகே, இதை வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டைம் எடுக்கும், வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள், புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வெற்றிகரமாக யூடியூப்பில் போயிட்டு சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது நான் இப்போ சேனலுக்குள்ளே வந்துட்டேன். என்னோடய வீடியோ அப்லோட் பண்ண பாருங்கள், கடைசியில் ஒரு டிக் விழுந்துருக்கு பார்த்தீங்களா, யூன்னு. ஸோ அதை வந்துட்டு டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே நான் போட்ட வீடியோ இங்கே இருக்குது, 31 செகண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது ப்ளே ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேங்களா, கரெக்டான ஜென்யூனான ஒரு சில ரிசல்ட்டை வந்துட்டு எஸ்பிஓ இது வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ்பிஓ சைடு ஒரு சில குறைகள் எடுத்தாச்சு. இதை வந்துட்டு அப்படியே எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ எஸ்பிஓ ஓகேங்க, நம்ம திரும்ப எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ்குள்ளே வந்தாச்சு. சரிங்களா, இதை நான் எப்படி ஒன்று முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், க்ளவுடுக்குள்ளே போகிறோம், க்ளவுட் ஸ்டோரேஜ்குள்ளே போகிறோம். இப்போ அதுக்குள்ளே போனால் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படின்ட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம பப்ளிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதுக்குள்ளே தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பப்ளிக்கை வந்துட்டு டச் பண்ணுறேன். ஓகே, டச் பண்ண உடனே இங்கே வந்துட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த அப்லோட் ஃபைல்ஸை டச் பண்ணுறேன். டன், வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த நேம் அப்படிங்கிறதுல என்ன தரணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தார். நீங்கள் எந்த இதில் போடுறீங்களோ அதோட பேரை வந்துட்டு போடணுன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் இப்போ அதோட பேரை வந்துட்டு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, யூடியூப்பில் தான் நான் போட்டேன். ஸோ யூடியூப் போட்டாச்சு. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ஓகே, இங்கே வந்துட்டு மை ஃபீட்பேக். ஓகேங்களா, மை ஓகே, மறுபடியும் சாரி, வேறு வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூஸ் கேட்டகரி. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ டெஸ்டிங்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் ஃபைல்ஸ். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, அளவெல்லாம் கேட்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமரா அண்டு மீடியா பிக்கர். ஓகே, நான் அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் தான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததெல்லாம் வரும். ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்துட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்டுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஐயோ, முதல்ல இருந்து வருதே. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சாரி, கொஞ்சம் எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சூஸ் ஃபைல்குள்ளே போகிற மறுபடியும். ஸோ என்னோடய செல்லில் இந்த மாதிரி வருது, உங்கள் செல்லில் வேறு மாதிரி கூட வரலாம். ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்னோடய செல்லில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம போட வேண்டியது. ஸோ அதை வந்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு, அவ்வளோதாங்க. சப்மிட். ஸோ ஓகே, வந்தாச்சு. நான் வந்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டேன், பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க, இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் இன்னொரு தடவை கேட்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.